ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டிசம்பர் 20. இன்றைக்கி வந்து பாட் வந்து ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இன்றைக்கி நெகட்டிவில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன மாதிரி ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். 47,900 புட் ஆப்ஷனும் 4800 கால் ஆப்ஷனும் நமக்கு இன்றைக்கி 2 ஸ்ட்ரைக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி வந்து புட் ஆப்ஷனில் தான் நமக்கு என்ட்ரி வந்திருக்கு 9:20க்கு. என்ட்ரி வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தது. ஸ்டாப் லாஸ் எதுவும் ட்ரிகர் ஆகலை. மார்க்கெட் நல்லா தான் மேலே போனது. நமக்கு 60 பாயிண்ட்டு டார்கெட் வச்சுருந்தது, ஆனால் ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனதுனால ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை வந்து ஒரு இந்த இடத்துல வச்சுருந்தது 35 வந்து வச்சுருந்தது, 36 அந்த ரேஞ்சில். ஆனால் வந்து நமக்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. அதனால் பொசிஷன் வந்து புட் ஆப்ஷனில் வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. 10:43க்கு வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸில். கால் ஆப்ஷனில் வந்து நமக்கு இன்றைக்கி 3 என்ட்ரி எடுத்தது. 9:25க்கு வந்து ஒரு என்ட்ரி எடுத்தது. இந்த ரேஞ்சில் வந்து ஒரு என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணது. 9:28க்கு வந்து மறுபடியும் அதே இதில் வந்து இன்னொரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணது. ஆனால் நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தது. இப்போ கேண்டில்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய வாலட்டைல் கேண்டிலுங்கிறதுனால நமக்கு அதையும் தாண்டி 25 பாயிண்ட்டுக்கு மேலே 30 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆனது. 115க்கு எடுத்து 74 தான் நமக்கு ட்ரிகர் ஆனது. இதனால் கொஞ்சம் லாஸ் வந்து அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு என்ட்ரி வந்து கால் ஆப்ஷனில் தான் இந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். 10:32க்கு வந்து 27க்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் எதுவும் ட்ரிகர் ஆகலை. ஆனால் நம்ம ஓவரால் லாஸ் வந்து இன்றைக்கி ரீச் ஆனதுனால இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. அந்த கால் ஆப்ஷனையும் நமக்கு க்ளோஸ் பண்ணிடுச்சு. இதுதான் இன்னையோட ட்ரேட் ரிசல்ட்டு. இன்றைக்கி நமக்கு 2 லாட்டுக்கு வந்து ஓவராலாக வந்து 2500 வந்து லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கேன். 3 லாட்ஸ் போட்டவங்களுக்கு 3600 லாஸ் புக் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ட்ரேட் ரிசல்ட்டு. உங்கள் டெலகிராம் பாட்டில் வந்து உங்கள் எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஆன் பண்ணதுலேருந்து என்ன பிஎன்எல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். இதில் ஆன் பண்ணதுலேருந்து என்ன பிஎன்எல் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே பார்த்துக்கலாம். நம்ம வந்து ட்ரேட்ஸ் வந்து இனிமேல் வந்து இன்னையோட க்ளோஸ் பண்ணுறோம். எஃப்ஐஎஸ் ஹாலிடேஸ் வர்றதுனால ஒரு 10 டேஸ் வந்து நம்ம வந்து ட்ரேடிங்கை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இனிமேல் வந்து ஜனவரி 3 தான் வந்து நம்ம வந்து ட்ரேட் வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 1 வீக் வந்து நம்ம வந்து ட்ரேட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண போகிறோம். இனிமேல் வீடியோஸ் வராது. இந்த இதோட ப்ராடக்டோட சேல் வந்து ஆக்சுவலாக ஜனவரி 3லேருந்து இருக்கலாம். நான் அது என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதனுடைய காஸ்ட் வந்து 2000 ருபீஸ் பெர் மந்த்து. இதுக்கு வந்து அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் வேணும். அது மட்டும் இருந்தால் போதும். டெலகிராம் பாட்டில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜனவரி 3 ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இனிமேல் வந்து ட்ரேட்ஸ் வந்து இருக்காது. எஃப்ஐஎஸ் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால 1 வீக் வந்து ட்ரேட்ஸ் வந்து இருக்காது. நீங்கள் அது முடித்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். இப்போதைக்கு வந்து ட்ரேட்ஸ் வந்து ஒரு ஜனவரி 3 வரை நமக்கு ட்ரேட்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நல்ல மார்க்கெட்டு தான். ஆனால் 2 பக்கமே மூமெண்ட் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்தும் மேலே போகல, அடுத்த சப்போர்ட்லேயும் மேலே போகல. அடுத்த சப்போர்ட் இப்போ இது வேணால் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால டைம் டிகேயில் 2 பக்கமுமே மார்க்கெட் ரொம்ப மூமெண்ட் இல்லை. Okay traders, thank you.